நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன். இந்த பதிவு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் 12 ராசிகள் வாரியாக 12 லக்னங்கள் வாரியாக என்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது, யார் யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்குது, யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் என்பது நிகழ உள்ளது. இதுவரை மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இந்த தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை இவ்வளோ காலகட்டங்கள் துலாம் ராசியில் பயணம் பண்ணிட்டு இருந்தார். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே அவர் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அப்போ இந்த மாற்றத்தால் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டை அடிக்க போகுது, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆப்பாக மாறப்போகிறது என்பதை தான் நம்ம பார்க்க உள்ளோம். பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்கு காமனாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ராகு கேதுக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா நிழல் கிரகம், அது பிளானட்டு கிடையாது. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ராகு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரவு என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதாவது இந்த ராகு நிழல் கிரகம் என்பதால் அது கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணுக்கு தெரியாத பல சூட்சும பலன்களை வெளிப்படுத்தும்னு சொல்லலாம். ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி, கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, கண்ணுக்கு யாருமே கெஸ் பண்ண முடியாது. இதுதான் அடுத்தது நமக்கு நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். உதாரணத்துக்கு இவர் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அவங்களுக்கு ஜாக்பாட் மழை கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகு எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படும் அப்படின்னா, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தாங்க. டெக்னாலஜினா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சேட்டலைட் இருக்குது, ஒரு ராக்கெட் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு, ட்ரெயின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் மாடல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு அடுத்த நிலை முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு, மொபைலு, டிவி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் டெக்னாலஜி லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் கவனிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், அதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசல்ட்டு, அதே போல் மருந்து மாத்திரைகள், ஸோ இது எல்லாமே ராகு பகவானுக்கு உண்டான வளர்ச்சிகள் தான். ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு வந்தோம், அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேன் வந்தது. இப்படி நமக்கு அப்டேட்ஸ் இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த நவீனமான விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசியல், உலக அரசியல், அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய உலக தலைவர்கள்லாம் கையாளக்கூடிய அரசியல், இதற்கு மெயின் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். அடுத்தது அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் கௌரவமாக வாழணும், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவானுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக தேவைப்படும். அதாவது எந்த வித மிரட்டல்களாக இருந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அதே போல் நம்ம டக்குன்னு பிறர்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 கேட்டகரியும் யார் கரெக்டாக தன்னுடைய வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக சமுதாயத்தில் பெரிய நபராக இருப்பாங்க. அதே போல் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் இருப்பாங்க. கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ் இவர்களை தேடி தானாகவே வந்துடும்னு சொல்லலாம்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து பிரபலமாக பேசப்படும் துறை என்னன்னா ஐடி ஃபீல்டு. ஸோ அந்த ஐடி ஃபீல்டு வந்து எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ராகு பகவானுக்கு உண்டானது தான். அதே போல் ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்போ மொபைல் சர்வீஸ் இருக்குது, லேப்டாப் சர்வீஸ் இருக்குது, டிவி சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான துறைகள் தான். இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. நம்ம என்ன இந்த பொருள் போயிடுச்சு, இவ்வளோ ரேட் வரும், இவ்வளோ வரணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. மக்கள் வந்து அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து ராகுபவனுடைய காரகத்துறைகள் தான். அதே போல் மீடியா துறை, கனரக வாகனங்கள், பெட்ரோலியம் வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி, கட்ட பஞ்சாயத்துக்கள், ரவுடித்தனம் பண்ணுறவங்க, இதுக்கு எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வொகேட்டு, ஸோ அவர்களுக்கும் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கும். ஸோ இப்படி பெரிய பெரிய துறைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து காரகமாக இருப்பார். ஸோ இவர் பலனை தரக்கூடிய நிலையில் நல்ல நிலையில் வந்து விட்டால் இந்த 1.5 வருடங்கள் அவங்களுக்கு வந்து பொற்காலம் தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும். கோச்சாரத்தில் யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் 1.5 வருடங்கள் அவர் வந்து சரியாக ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணுவார். அந்த 1.5 வருடங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆக முடியும். ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதிப்படுத்திக்க முடியும். சரிங்களா? அதே போல் இப்போ கேது பகவானுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேது அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம், தியானத்துக்கு உண்டான கிரகம், பார்த்திங்கன்னா தவத்திற்கு உண்டான கிரகம், முத்தி நிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம். இவரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேது அப்படின்னா நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது புத்திசாலித்தனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு, நுண்ணறிவு என்பது வேறு. நுண்ணறிவு என்பது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கோமே, ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்காக வந்து சில டைட்டில்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க, சில பிக்சர் வந்து கொண்டு வருவாங்க. பிறகு வந்து ஈர்ப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த தம்ப்நெயிலில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு பயன்படும். ஒரு சினிமா துறையை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஒரு பாடல் காட்சிகளை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நுட்பமாக. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தையே வந்து நல்லா வந்து வியாபாரம் பண்ண வைக்கும், அதிக வசூல் சாதனைகள் எல்லாம் வந்து படைக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அவதார் படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கை வந்து கொஞ்சம் கையாண்டாங்க. ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவுகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கு உண்டான காரகங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேது பகவான் யோக நிலையில் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும், சாதிக்க முடியும். சரி, இனி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க. அவங்க மேஷத்துலேருந்து மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளாக இனி நாம் வந்து பார்ப்போம். கன்னி லக்னம், கன்னி ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடமான மீனத்தில் வந்து ராகு பகவான் வந்து வந்திருக்கார். 7ஆம் இடம் என்பது வந்து ஒரு நல்ல பாவம்தான், நல்ல விஷயந்தான். அதன் வழி உங்களுடைய போகங்களை எல்லாம் அதிகப்படுத்த போகிறார். அதாவது என்னென்னா, இப்போ வந்து திருமண முயற்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நல்ல வசதி மிக்க ஒரு துணை வந்து அமையணும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட துணை வந்து அமையணும். ஸோ அதன் மூலிமா நாம் நிறைய பொருட்செல்வங்களை வந்து அடையணும், நல்லா வெல் செட்டில்ட் ஆகணும் அப்படின்ற போகங்களை எல்லாம் வந்து அதிகமாக வந்து தூண்டி விடுவார். வேற்று மத துணையை வந்து ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகம். நல்ல ஒரு பார்ட்னர் வந்து கிடைக்கணும் நமக்கு, அதன் மூலமாக நம்ம வந்து நல்லா சீக்கிரம் வந்து தொழிலில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தலாம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது நம்மளுடைய வாழ்க்கை துணையையும் தொழில் துணையையும் வந்து நிர்ணயிக்கும். சரிங்களா? இப்போ 7ஆம் இடத்தில் இந்த போகக்காரகன் வருவது, குறிப்பாக அந்த அரவு என்ற ராகம் வந்து வருவது, நிழல் கிரகம் வருவது ஒரு வகையில் வந்து நல்லது தான் நமக்கு. அதே நேரத்தில் உங்கள் ஃபேமிலியில் மதம் விட்டு ஜாதி விட்டு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து பிரச்சனையாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அதை மட்டும் பார்த்துக்குவோங்க. ஸோ இந்த அமைப்பு
குறிப்பாக நீங்கள் பிறந்தது திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாம யோகம், பாலவகரணம் நாகவகரணம், அது இல்லாமல் வந்து பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம், கிப்சுகுண கரணம், விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகம், கவலவகரணம் சகுனிகரணம், இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த நன்மைகள் வந்து அதிகமாக நடக்கும். பிரச்சனைகள் வந்து டெஃபினட்டாக வந்து வராது. சப்போஸ் நீங்கள் வந்து வேற்று மதம், வேற்று இனம், மொழி அப்படின்னு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கூட ஃபேமிலியில் வந்து அந்தளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வராது. உங்களுக்கு நிறைய நன்மைகள், நல்ல பார்ட்னர் வந்து கண்டிப்பாக கிடைப்பார். தொழில் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் இந்த யோகத்தையெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கு இப்போ திருமண காலகட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. திருமணம் டக்குன்னு நடக்கணும், நல்ல இடமா கிடைக்கணும். இப்போ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன புலியூரில் இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி அவரை சென்று தரிசனம் பண்ணுறது, திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு பண்ணுறது, திருமுருகன் பூண்டி திருப்பூரில் இருக்குது, ஸோ அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுறது, மருதமலை முருகனை போயிட்டு வழிபாடு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து இந்த யோகத்தை வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லக்னத்திலே வந்து கேது, கன்னி லக்னத்தில், கன்னி ராசியில் வந்து கேது, இது சிறப்பான அமைப்பானா? டெஃபினட்டாக வந்து இல்லை. ஒரு வகையில் வந்து நன்மை ஏற்படும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் வந்து அதிகரிக்கும், தெய்வ பக்தி அதிகமாகும், இந்த சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகளுடைய எண்ணங்கள்லாம் அதிகமாகும், ஜீவ சமாதிகளுக்கு நிறைய போகக்கூடிய நிலைகள் உருவாகும், இல்லறத்தில் நாட்டங்கள் வந்து குறையும். அதான் பிரச்சனையே. அதாவது துணை மீது இருக்கக்கூடிய பாசம் கம்மியாகும், செக்ஸில் வந்து விருப்பங்கள் இருக்காது, குழந்தைகளை பற்றிய கவலைகள் வந்து இருக்காது. நம்ம சன்னியாசம் போயிடலாமா, காசி போகலாமா, துறவரம் போகலாமா, நம்மளும் ஜீவ சமாதி வந்து அடைஞ்சிடலாமா, ஸோ இதுக்குண்டான வழிமுறைகள் என்ன, இப்படிலாம் ஒரு மனிதனை வந்து தேட சொல்லும். கோவிலாக போகிறாங்களோ இல்லையோ, இந்த தியானம், தவம், முக்தி நிலை, இதில் வந்து பிரியங்கள் வந்து அதிகமாகும்னு சொல்லலாம். இது ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசிகளுக்கு ஓகே, வயதானவர்களுக்கு ஓகே, திருமண நிலையில் இருப்பவர்கள், புதிதாக திருமணமானவர்கள், நல்ல ஏஜில் இல்லை, ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து தேவையில்லாத வேலை. குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய சூழலில் இருக்கீங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய தரிசனத்தை வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த நேரத்தில் வந்து மகாலட்சுமியினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் ஏஜ்டு பர்சன்ட்டாக இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு கல்யாணமே வேணான்ற ஒரு முடிவில் இருக்கீங்க, ஆன்மீகத்தில் வந்து தியானம், தவம், முக்தி நிலையில் வந்து செல்லணுன்ற விருப்பம் இருக்குது, ஜீவ சமாதி தரிசனங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவ சமாதிகளுடைய வழிபாடுகளை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அவர்களுடைய உருவப்படங்களை வைத்து வீட்டில் வந்து வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாமயோகங்கள், பத்திரை கரணங்கள், இதில் வந்து இந்த வழிபாடுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி தரிசனம் எடுப்பவர்கள் பிறர், அதாவது நல்ல திருமண முயற்சியில் இருக்கீங்க, இளமை திருமணம் இப்போ தான் பண்ணியிருக்கீங்க, லவ்வர்ஸாக இருக்கீங்க, அதே போல் ஒரு 30-40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்போ 4 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய தைத்துளை கரணத்தில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஃப்ரீ கேலண்டர் ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை வந்து ஏதோ ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, பஞ்சாங்கன்ற ஒரு பகுதி இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் இது வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பமாகுது, எத்தனை மணிக்கு முடியுது, என்றைக்கு ஆரம்பமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். முடிந்தளவு தகவல்களை வந்து பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.